அனைவருக்கும் இரவு வணக்கம். மாடியே மணக்குதுன்னு சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ வாசனம் மாடி ஃபுல்லாக ஒரே மனம் வீசிக்கிட்டு இருந்தது. மாலை நேரம் இல்லைங்க, இது இரவு 7:30 மணி. சரி, காலையிலேருந்து மாடிக்கு போகல, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். பார்த்தா மல்லி மொட்டெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. பார்த்தோன்னே ரசித்து அப்படியே பறிச்சிட்டேங்க. பறித்து எல்லாத்தையும் கட்டிட்டேன். இன்றைக்கி அதுதான் வேலை. இப்போ எனக்கு காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரத்தில் நம்ம தோட்டத்தில் பூக்கள் இருக்குது. என்ன காரணம்னா, பறிக்கும்போது சில செடிகளை நம்ம விட்டுட்டு பறிச்சிடுறோம். அதெல்லாம் நமக்கு இரவு நேரத்தில் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடச்சது தாங்க இன்றைக்கி மல்லி அறுவடை. நிறைய பூக்கள் கிடச்சாங்க. அரளிப்பூக்கள், ப்ளூமெரியா, சங்குப்பூக்கள்னு சொல்லி விதவிதமான பூக்களில் மாலையெல்லாம் கட்டியிருக்கேன். நம்ம கொடுக்குற உரங்கள் சிகப்பரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் நல்லா அரைச்சி தண்ணியில் புளிக்க வச்சு 1:10 ரேஷியோவில் கொடுத்துருந்தேன். அப்படியே முட்டை ஓடெல்லாம் காய வச்சு பவுட்ராக்கி அதையும் கொடுத்துருந்தேன். செடிகளுடைய வளர்ச்சிகள், பூக்களுடைய வளர்ச்சிகள் நிறையா வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம மல்லி செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்ட செடிகள் தான், ஃபுல்லாகவே நல்லா வளர்ச்சியோடு வந்தாச்சு. ஒரு வாரம் முன்னாடி உரங்கள் கொடுத்துருந்தேன். ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம செடிகள்லாம் பாருங்கள். அடுத்த வாரம் நம்ம உரங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நிறைய பூக்கள் அல்லுங்க, நிறைய காய்கறிகள்லாம் பறிக்கலாம். பூக்கள் மொட்டுக்கள்லாம் நிறையா வந்தாச்சு. விதவிதமான பூக்களோடு ஜொலிக்கிறாங்க இரவு நேரங்களில். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.